ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட மினி விலாக் தான். யாரும் பயப்பட வேணாம், இது நம்மளோட ஹேர் கேர் சேனல் தான். பட் நிறைய பேர் விலாகும் கேட்டதுனால நான் மாதத்தில் ஒரு நாளாக தான் உங்களுக்கு விலாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா விலாக் வீடியோன்றப்ப நான் உங்ககிட்ட நிறைய பேசுவேன். ஸோ அதனால தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த டே ஃபுல்லாக நானும் ஜெஸ்வினை என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான். இன்றைக்கி நம்ம இருக்கிறது நம்மளோட புது ஆஃபீஸ் போட்டோம்ல, அந்த நியூ பில்டிங்கில் மேலே இருக்கிற வீட்டில் தான் நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன்னா நானும் ஜெஸ்வினும் சேஃபாக இருக்கணும்ல. ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி ஆகி ஆஃபீஸ் போகலாம். இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் வீடியோ எடுக்க போகிறேன். எடுத்துடலாமா முத்து? அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிக்கிறேன். நீ ஸ்கின் கேர்லாம் பண்ணுவியா முத்து? சில பேர் என்ன பண்ணினாலும் சில பேர் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க ஸ்கின் சூப்பராக மெயின்டைன் ஆகும். சில பேர் என்ன பண்ணினாலும் அவங்க ஸ்கின் மெயின்டைன் ஆகாது. சில பேர் பண்ணாதான் மெயின்டைன் ஆகுன்னு இருக்குல்ல. நான் 3வது கேட்டகிரி. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அப்புறம் இப்போ நான் புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கு என்னோடய ஸ்கின் இப்போ ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு பிம்பிள்ஸ் போயிடுச்சு, எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் எவ்வளோ அழுக்கு என்னோடய ஸ்கின்னில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஒரு தடவை ஒரு தன்வந்திரி ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஏன் என்னோடய ஸ்கின் மட்டும் இந்த மாதிரி இருக்குது? சில பேர் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குலாம் நல்லா மெயின்டைன் ஆகுதில்ல சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, நம்மளோட ஸ்கின்ல எவ்வளோ டர்ட்டிஸ் படியுதோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஸ்கின் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெய்லி வர்ற அழுக்கு, அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும். டெய்லி நைட்டு தூங்க போகும்போது ஸ்கின்னை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த டர்ட்டிஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை நான் மைண்டில் வச்சுட்டு நான் அதை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் சூப்பராக மெயின்டைன் ஆகுது. இப்போ எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை? ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், வாங்க வீடியோ எடுக்கலாம். இந்த ட்ரெஸ் ஒரு ரீல்ஸில் அனிதா சம்பத் போட்டிருப்பாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அவங்க போட்டிருந்தது எல்லோ கலராக இருந்தது. நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா இது லெமன் கலரில் இருக்குது, லெமன் எல்லோ. பட் நல்லா பிரைட்டாக இருக்குது. வாங்க போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தயிர் சாதமும் ஊறுகாவும் தான். இன்றைக்கி மத்தியானம் பிரியாணி வாங்கி சாப்பிட்ணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சின்னதாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா மத்தியானம் கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். அதுவும் தேனி ஆசிஃபா பிரியாணி சூப்பராக இருக்கும். மதியானம் அதை சாப்பிடுவோம். ஜெஸ்வின் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு. அந்த ட்ரெஸ் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சா, 10 மணிக்கு மேலே ஆகும், ரொம்ப வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் இந்த சாரியில் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ஒரு டிப்ஸு, சூப்பரான வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரப்போகுது. மணியை பார்த்தீங்கன்னா 11 மணி. இப்போ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்தோன்னா பேசும்போது வாயில் எச்சு ஊறிக்கிட்டே இருக்கும். அதனால் வெறும் வயிற்றில் தான் எப்போவுமே வீடியோ எடுப்பேன். சரி, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் 12 மணி ஆனாலும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகலாம். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. நிறைய ஒர்க் இருக்குது, யூடியூப்பில் வேறு நிறைய ஒர்க் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஜெஸ்வின் குட்டியோட பர்த்டேக்கு நம்ம டெக்கரேஷனுக்காக வாங்கினது. அழகாக இருக்குல்ல? ரொம்ப நாளாக வீட்டில் சும்மாவே இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் செட் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜெஸ்வின் முன்னாடி அவனை நான் நல்லா கொஞ்சம் கொழுன்னு வச்சுருந்தேன். இப்போ அவனுமே ரொம்ப மெலிஞ்சிட்டான், நானும் மெலிஞ்சிட்டேன், ஜெஸ்வினும் ரொம்ப மெலிஞ்சிட்டான். இனிமேல் தான் நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்டு உடம்பு தேற்றணும். ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங்லாம் பண்ணணும். அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு மத்தியானம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இவன் எப்படி தான் கண்டுபிடிப்பானே தெரியலை. கரெக்டாக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, நான் போக போகிறது டிரைவிங் ஸ்கூல் போக போகிறேன். நான் டிரைவிங் கிளாஸ் போய் ஒரு 1 வீக் ஆகுது. கரெக்டாக நான் டிரைவிங் ஸ்கூல் போகிறேன்னு ஒரு நாள் நான் சொல்லிட்டேன். அப்போ இருந்து 2:30 ஆயிடுச்சுனாலே என்னை பிடிச்சிட்றான். எங்கிட்டாவது போயிடுவாங்க நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இவனை விட்டு பயந்து ஓடுற மாதிரியே இருக்குது, இவனை விட்டுட்டு போகிறதுக்கேவும்.
இப்போ கரெக்டாக 2:30 ஆகுது. நான் டிரைவிங் கிளாஸ் கிளம்பிடுவேன். அதனால தூங்கிட்டு இருந்தவன் எந்திரிச்சு வந்து நிற்கிறான். இவனை ஏமாற்றிட்டு போகிறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்கும். ஜெஸ்வின் வா வா. 1 hour டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு 4 மணிக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒட்டி ஆர்டரெல்லாம் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் இன்றைக்கி. இதை முடிச்சுட்டு அடுத்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னா லாயரை பார்க்க போகிறேன். என் மேலே 2 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அந்த 2 கேஸ் யார் போட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எதுவாக இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட தப்பு இல்லைன்ற நேரத்தில் நம்ம கண்டிப்பாக யாருனாலும் எதுக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. ஸோ சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம லாயரை பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 8 o'clock மேலே ஆயிரும். ஸோ லாயர் பார்க்குறதுக்கு நான், அப்பா, ஜெஸ்வின் 3 பேரும் போகிறோம். ஸோ முடிச்சுட்டு அப்படியே வந்து தூங்குறது தான் வேலை. ஸோ இதோட என்னோடய விலாக் முடியுது. உங்களை நாங்கள் அடுத்த விலாகில் மீட் பண்ணுறேன். நான் வந்து விலாக் அடிக்கடி உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. மாதத்தில் 1 மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரமே நம்ம வந்து விலாகுக்குன்னு தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் உங்கள் கூட நான் கம்யூனிகேட் பண்ணணும்ல. ஸோ அதனால தான் இந்த சின்ன விலாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர், பாய்.